13 வயசுல மும்பையில் ஒரு தாத்தா வீட்டுக்கு ஒரு பையன் போகிற இடத்துல 10 நாள் லீவு, புக்ஸை எடுத்துகிட்டு போல, ஏன்டா படிக்கலன்னு தாத்தா கேட்டுருவாரு. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது மும்பையில் டப்பாவாலான்னு ஒரு ரொம்ப ஃபேமஸ். டப்பாவாலாட்ட சொன்னால் சாப்பாடு வந்துடும். அந்த அண்ணாவை பிடிச்சி அவன் சொல்கிறான், ஆனால் எங்கள் ஏரியாவில் எங்கள் வீட்டில் ஒரு புக்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் கொண்டு வர முடியுமான்னு. இல்லை நான் சாப்பாடு தான் கொண்டு வருவேன், புக்ஸ்லாம் கொண்டு வர மாட்டேன், ஆனால் எனக்காக கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கொண்டு வர வைக்கிறான். அன்னைக்கு அந்த பையனுக்கு ஒன்று தோணுது, என்னடா எல்லாரும் சாப்பாடுன்னு அலையிறாங்க, பட் எவ்வளவோ தேவைகளான விஷயங்கள், எசென்ஷியலான விஷயங்கள் இருக்கே, ஏன் எல்லாரும் ஒரு சின்ன விஷயத்தை பிடிச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேப்பர் அண்ட் பார்சல்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேப்பர் அண்ட் பார்சலுங்கிற கம்பெனி ஏதோ ஒரு சின்ன ஒரு கம்பெனியாக போகலை. இன்னைக்கு இந்தியாவில் யங்கஸ்ட் பிஸ்னஸ் மேன் எடுத்தீங்கன்னா 200 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுற திலக் மேத்தாங்கிற பையனோட பேப்பர் அண்ட் பார்சல் தான் லீடிங் நம்பர் 1 கம்பெனியாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. யங்கஸ்ட் பிஸ்னஸ் மேன் இன் இந்தியா. அந்த யங்கஸ்ட் பிஸ்னஸ் மேன் திலக் மேத்தாக்கு இந்த சிந்தனை வந்த வயசு 13.